Hi friends, welcome to Just Tries Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது C programmingல graphs பத்தி. So data structureல ரெண்டு types இருக்கு, முக்கியமா linear data structure, non-linear data structure. So linear data structureோட எல்லா கான்செப்டும் நம்ம போன வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். அதே மாதிரி non-linear data structure ஏற்கனவே trees பத்தி பார்த்திருக்கோம் லாஸ்ட் வீடியோல. இன்னைக்கு நம்ம graph பத்தி பார்க்க போறோம். ஸோ கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ கிராஃப் அப்படின்னா என்னது? இப்போ ஆல்மோஸ்ட் ட்ரீ பார்த்தோம், நம்ம நோட்ஸ் வச்சு கனெக்டடாக இருக்கும். அதே மாதிரி கிராஃபும் வந்து நோட்ஸ் கனெக்டடாக இருக்கும். பட் என்னன்னா இதை வந்து செட் ஆஃப் வேர்டிசஸ் ஃபைனலாக அந்த லீவ் நோட்ஸ் மாதிரி ஜஸ்ட் இது பண்ணாமல் விடாமல் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதுதான் வந்து கிராஃப். ஸோ கிராஃபில் வந்து என்னென்னா செட் ஆஃப் வேர்டிசஸும் எட்ஜஸும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1 0 4 2 3 இது எல்லாத்தையும் வந்து ட்ரீல நோட்ஸ்ன்னு சொல்கிறோம், இங்கே வந்து வேர்டிசஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற லைன்ஸை வந்து எட்ஜ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கிராஃப் டெர்மினாலஜி அப்படின்னா எப்படி வந்து கிராஃபை டிஃபைன் பண்றோங்கிறத பார்க்க போறோம். கிராஃப் வந்து ஒரு செட் ஆஃப் வேர்டிசஸ் ஒரு செட் ஆஃப் எட்ஜஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து கிராஃப். ஸோ ஒரு ரெண்டு வேர்டிசஸை வந்து ரெண்டு வேர்டெக்ஸை வந்து கனெக்ட் பண்றது வந்து எட்ஜ். ஸோ இங்கே நோடுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? வேர்டெக்ஸுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுறோம். ட்ரீல வந்து நோடு யூஸ் பண்ணுவோம், இங்கே கிராஃபில் வந்து வேர்டெக்ஸ்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே 3 கிராஃப் கொடுத்துருக்கோம், எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. அன்லேபிள்டு கிராஃப், லேபிள்டு கிராஃப், வெயிட்டட் கிராஃப். ஸோ அன்லேபிள்டுலாம் இந்த நோட்க்கு நம்ம எதுவுமே லேபிள் பண்ணலை, எந்த வேல்யூ எதுவுமே ஒரு ஆல்ஃபபெட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு வேல்யூவாக இருக்கட்டும் எது வேணாலும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா தான் அது லேபிள்டு, அப்படி கொடுக்கலன்னா அது அன்லேபிள்டு கிராஃப். ஸோ இந்த மாதிரி அன்லேபிள்டு கிராஃப் கூட நம்ம ட்ரா பண்ணலாம், ரெப்ரசென்ட் பண்ணலாம் எதுவும் லேபிள் கொடுக்காம. செகண்ட் பார்த்தீங்கன்னா லேபிள்டு கிராஃப். ஸோ இங்கே வந்து லேபிளிங் கொடுத்துருக்கோம் ABCDEன்னு. ஸோ அதனால இது லேபிள்டு கிராஃப். மூணாவது பார்த்தீங்கன்னா வெயிட்டட் கிராஃப். ஸோ இந்த எட்ஜஸ்ல வந்து நம்ம ஏதாவது வெயிட் இல்லை ஏதாவது வேல்யூஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதை வந்து வெயிட்டட் கிராஃப்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸில் முக்கியமாக 4 விதமான டைப்ஸ் பார்த்துருக்கோம். இங்கே வந்து பார்க்குறோம் டைரக்டட் வர்சஸ் அன்டைரக்டட். ஸோ டைரக்டட் கிராஃப் அப்படிங்கிறது, அன்டைரக்டட் கிராஃப் அப்படிங்கிறது என்னது? அதுக்கு வந்து எட்ஜஸ் வந்து டைரக்ஷன் இருக்காது. ஸோ டைரக்ஷன் அப்படின்னா பாயிண்ட் பண்ற இந்த மாதிரி ஆரோ இருக்கிறது. ஸோ ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு பாயிண்ட் பண்றது. ஸோ அந்த மாதிரி டைரக்ஷன் இல்லாம இருக்கிறது தான் அன்டைரக்டட் கிராஃப். டைரக்டட் கிராஃப்ல வந்து எட்ஜஸ்க்கு வந்து டைரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுல இருந்து இதுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இப்போ அன்டைரக்டட் பொறுத்த வரைக்கும் ஏல இருந்து எஃப்க்கு போகலாம், எஃப்ல இருந்து ஏக்கு போகலாம். ஸோ இது பை டைரக்ஷனல், ஏன்னா நம்ம ஆரோ பாயிண்ட் பண்ணல. ஸோ பை டைரக்ஷனல். இங்கே இந்த சிங்கிள் டைரக்டட் கிராஃப் பொறுத்த வரைக்கும் இது வந்து எட்ஜஸ் வந்து சிங்கிள் டைரக்டடா இருக்கும். ஏன்னா ஏல இருந்து எஃப்க்கு போகலாம், பட் எஃப்ல இருந்து ஏக்கு போக முடியாது. ஸோ அதுதான் வந்து இது ரெண்டுக்கும் முக்கியமான டிஃப்ரென்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெயிட்டட் வர்சஸ் அன்வெயிட்டட் கிராஃப். ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி வெயிட் நம்ம அந்த எட்ஜஸ்ல அசைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து வெயிட்டட் கிராஃப்னு சொல்லுவோம். எட்ஜஸ்ல வந்து காஸ்ட் இருக்கும் இல்லைன்னா வெயிட் இருக்கும். எதுவுமே நம்ம லேபிள் பண்ணல எட்ஜ் அப்படிங்கிறப்போ அது வந்து அன்வெயிட்டட் கிராஃப். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா டேட்டா ஸ்ட்ரக்சரோட முக்கியமான 2 டைப்ஸ் பார்த்தோம். லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரில் கிராஃப்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ கிராஃபில் வந்து முக்கியமான கான்செப்ட் என்ன? அது வந்து ஒரு செட் ஆஃப் வேர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ். ஸோ வேர்டிசஸையும் எட்ஜஸையும் கம்பைன் பண்ணாதான் அது கிராஃப். ஸோ கனெக்டடாக இருக்கும். அதே மாதிரி என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ டைரக்டட் கிராஃப், அன்டைரக்டட் கிராஃப், வெயிட்டட் கிராஃப், அன்வெயிட்டட் கிராஃப், லேபிள்டு கிராஃப், அன்லேபிள்டு கிராஃப், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிள் த்ரூவாக நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C ப்ரோக்ராமிங் பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன்ல லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.